ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம்ல, அந்த ஹோட்டல்லேருந்து கேபிள் கார் மூலியமா கீழ வந்துட்டோம். அப்புறம் அந்த ஸ்டாப் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேன். அங்கேருந்து இப்போ கிரிண்டுவால் மெயின் ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில போனோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பஸ் ஃப்ரீ தான். பட் ஆனா இங்க வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களான்னு எனக்கு டவுட்டு. பட் மோஸ்ட்டா இங்க வந்து அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. ஸோ கூகுள் மேப்பை செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இது நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க யூகேலேருந்து ட்ராவல் பண்றீங்க, இல்ல வேற ஏதாச்சும் கண்ட்ரிலேருந்து ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, ஸ்விட்சர்லாண்டில ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா சார்ஜ் பண்ணுவானுங்க ரோமிங் சார்ஜஸ். ஸோ அங்க நீங்க சிம் கார்டு வாங்கணும். அது ஒரு 20 ஃபிராங்க்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஏர்போர்ட்லேயே வாங்கிக்கிறது பெஸ்ட் என்ன கேட்டா. கால்ஸ், இன்டர்நெட்ஸ்லாம் அன்லிமிட்டடா இருக்கும். உங்களோட ஷார்ட் ஸ்டே பீரியட்லுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். கிரிண்டுவால் மெயின் ஸ்டேஷனுக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஏகப்பட்ட கேபிள் கார்ஸ் போச்சு. ஃபர்ஸ்ட்டு நாங்க ராங்கா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏறலான்னு சொல்லி உள்ள போய் அவங்ககிட்ட கேட்டா, அவன் வந்து ஸ்கேன் பண்ணா ஸ்கேனே ஆகல பார்கோடு. இது இல்ல, நீங்க வேண்டியது வந்து அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓ! ஓகே, ஓகே. நான் இதுதான் நெனச்சேன். ஏன்னா நெறைய பேர் ஸ்கீயிங் பண்ண வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய பிளேஸஸ்ல ஸ்கீயிங்க்கு பெஸ்ட் வியூஸா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நெறைய பேர் டிஃப்ரெண்ட்டா வந்தானுங்க. சில பேர்லாம் ஏதோ சைக்கிள் மாரிலாம் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க கூட அந்த அ அது பேர் என்னது? கண்டோலால வரப்ப. ஸோ இதுதான் ஜங்க் ஃபரோவுக்கு போறது. ஸோ ஜங்க் ஃபரோவுக்கு போறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கேபிள் கார் மூலியமா போய் ஒரு ஸ்டாப்ல இறங்கணும். இறங்குனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினு, ப்ளஸ் ட்ரெயின் வந்து போற வழியிலேயே வியூ பாயிண்ட்ஸ்லாம் நிறுத்தி நிறுத்தி போவாங்க. இந்த மாரி தான். நீங்க ஆல்ரெடி பாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ணிட்டு ஏற வேண்டியது தான் கண்டோலால. கண்டோலால ஏறி போறப்ப வியூ பாருங்க. அப்பா! இந்த வியூ பயங்கரமான வியூ. பட் ஆனா குளிரவும் செஞ்சுச்சு. ஏன்னா, அந்த கண்டோலால வந்து பார்த்தீங்கன்னா, கீழலாம் நெறைய ஹோல்ஸா இருந்துச்சு. இந்த ஸ்னோ காத்துக்கும் அதுக்கும் பயங்கர குளுரு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்க க்ளவுஸு எல்லாமே வெல் ப்ரிப்பேர்டா போய்க்கோங்க. ஒரு 2, 3 லேயர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இங்கேலாம் எதுவுமே இருக்காது. ஜங்க் ஃபரோல பயங்கர ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. காதுக்கு இதெல்லாம் வந்து விட்டு போயிருச்சு. ஏன்னா, செம காத்து வேற அடிச்சுதா. ஸோ நான் எதுவும் சொல்லல. வியூவ என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேர்ந்துட்டோம். இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் காரோட ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. ஸோ, இப்போ இங்கேருந்து நம்ம இன்னொரு ட்ரெயின் புடிச்சு இந்த ஜங்க் ஃபரோவுக்கு போணும். அதேமாரி அங்க வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு சாக்லேட் லிண்டிட்டோடது ஒரு குட்டி ஷாப் இருக்கு. அப்புறம் டிசாட்டோட வாட்ச் ஷாப் இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். இதோ இங்க ஒரு பாஸ்போர்ட் மாரி குடுத்தானுங்க. ஜங்க் ஃபரோ டாப் ஆஃப் யூரோப் சொல்லி. இப்போ இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு, அங்க இப்ப ட்ரெயின் வரும் பாருங்க, அந்த ட்ரெயின்ல தான் போப்போறோம். ஸோ, ட்ரெயின்ல போற வழியில எப்படி எப்படி இருந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ். ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.